செந்தில் செல்வன் நீங்க பேசலாம் இப்போ. பேரவைத் தலைவர் அவர்களே, சமன் செய்து சீர்தூக்கம் கோல் போல் நீங்க இருக்கிறீங்க. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இளனும் கெடும் என்று வள்ளுவம் சொல்லியிருக்கு. எதிர்கட்சியிலிருந்து வந்திருக்கிறோம். நாங்க சில கருத்துக்களை சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இல்லைங்க, மானிய கோரிக்கைகளை விட்டு நீங்க என்ன பேசினா நான் அனுமதிக்க தயாரா இருக்கிறேன். ஆனால் மானிய கோரிக்கை விட்டு நீங்க எல்லா தமிழ்நாட்டில் உங்களுக்கு செய்திருக்கிற எல்லா அரசியல் செய்தி இங்கே போட்டு அலசுகிற இடம் அல்ல இது. அதுக்கு நான் அனுமதிக்க முடியாது. சட்டம் 46 இந்த சமூக மக்களை பேணி பார்க்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்திற்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் என்னுடைய குரலை கொடுக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன், 8 பேரை 6 பேரை கைது பண்ணவன்னு சொன்னேன். எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. அடுத்த வரி எழுதி வச்சிருக்கேன், 8 பேரை கைது பண்ணிட்டாங்க. அதை சொல்ல அனுமதிக்கவே இல்லையே. வாய்ப்பு கொடுத்தான்னு சொல்ல முடியும். இந்த நேரம் பாருங்க, என்னுடைய நேரம் போயிட்டு இருக்கு. இருக்கிறத குறைவான நேரம். தேவையற்ற ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு தொடர்ந்து அடுக்குவேன் அனுமதிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மானிய கோரிக்கை பற்றிய செய்திகள் தெரிந்திருந்தால் சொல்லுங்க. சமூக நீதித்துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. திட்டங்கள் எல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில துவக்கப்பட்ட திட்டங்கள் தான் இந்த தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆனால் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவி திட்டம் தொடர்கிறது. இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு இந்த அரசு உயர்த்தி இருக்கிறது. அதுக்கு நன்றி. முதலமைச்சர் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அண்ணல் அம்பேத்கருடைய தொழில் முனைவோர் திட்டம் சமூக நீதித்துறையின் கீழ் இப்ப வந்திருக்குது. நன்னிலம் திட்டம் மண்ணின் மகள் திட்டமா மாறி இருக்கு. அயோத்தி சாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் தொடர்கிறது. தொல்குடி திட்டம் ஆன்றோர் மேம்பாட்டு திட்டமா மாறி இருக்கு. இதெல்லாம் புதுமையான திட்டம், எதுவும் புதுமையான திட்டம் இல்ல. இது எல்லாமே திராவிட மாடல் ஆட்சியில உருவாக்கப்பட்ட திட்டம் தான் என்றுதான் சொல்ல வந்தேன். இந்த சமூக நீதித்துறையில இந்த பேர் மாத்தி இருக்கிறாங்க. சமூக நீதி சம்பந்தமா அது கொடுத்த அரசுடைய கொள்கை குறிப்பு 150 பக்கம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அது 50 பக்கம் பட்டியலினத்தை பற்றியும் 100 பக்கம் பட்டியலின பழங்குடியினர் பற்றியும் இருக்குது. சமூக நீதித்துறை என்று இலாகாவுக்கு பேர் மாத்தியாச்சு. ஆனால் இந்த கொள்கை குறிப்புல 130 இடங்கள்ல ஆதி திராவிட நலத்துறையின் தான் இருக்கு. கொள்கை குறிப்புல மட்டும் இல்ல, அறிவிக்கப்பட்டிருக்க அறிவிப்புல 86 இடங்கள்ல ஆதி திராவிட நலத்துறையின் இருக்கு. நீங்க இப்ப சமூக நீதித்துறையின் மாத்திட்டீங்க. பழங்குடியினர் பற்றிய செய்திகளை குறிப்பிடும் பொழுது 194 இடங்கள்ல அரசினுடைய கொள்கை குறிப்புல பழங்குடியினர் என்று குறிப்பிட்டிருக்கீங்க. 113 இடத்துல அறிவிப்புல பழங்குடியினர் குறிப்பிட்டிருக்கிறீங்க. அப்புறம் பொருள் சமூக நீதினு பெயர் மாற்றத்துடைய பொருள் என்னவா இருக்குது? இதான் கேட்க வந்தேன். 8 பேர் மந்திரி, 8 பேர் நமக்கு தலித் அமைச்சர்கள் இருக்கிறீங்கன்னு சொல்றத மகிழ்ச்சி. ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமைன்னு நான் வந்தேன். முடிச்சிடறேன். உங்களோட போராட்ட காலத்தை நின்னா நானும். அமைச்சர் உட்காருங்க. அமைச்சர் அவங்க பேசி முடிக்க போறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதி திராவிட மற்றும் பழங்குடி நலத்துறை 2025-26 கொள்கை விளக்க குறிப்பும், தாவேக அரசினுடைய சமூக நீதித்துறை 2026-27 கொள்கை குறிப்பும் ஒரு வித்தியாசங்களை உங்களுக்கு காட்டணும்னு நான் நினைக்கிறேன். 2025-26 ஆண்டில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடி நலத்துறை துறைக்கு 3924.12 கோடி நிதி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒதுக்கப்பட்டிருக்கு. தாவேக ஆட்சியில முந்தைய ஆண்டில் உருவாக்கப்பட்ட நிதியினுடைய அடித்தளம் மற்றும் அதனுடைய வளர்ச்சியை ஒப்பிட்டு எந்த புள்ளி விவரமும் முன்னிலைப்படுத்தப்படல. ஆதி திராவிடர் மற்றும் ஆதி திராவிடர் நிதி ஒதுக்கீட்டை மக்கள் தொகை விகிதத்துடன் இணைத்து செயல்படுத்தியதை திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய கொள்கை குறிப்பில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த திட்டங்களுக்கு பின்னால் இருந்த மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையிலான நிதி ஒதுக்கீட்டை, அந்த தத்துவத்தை இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிற அறிக்கையில் இல்லை. அது மட்டுமல்ல, முழுநேர முனைவர் பட்ட ஆராய்ச்சி ஊக்கத்தொகை, போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை மற்றும் 9வது 10வது மாணவர்களுடைய ப்ரீ மெட்ரிக் உதவித்தொகை, தூய்மை பணியாளர் குழந்தைகளுக்கான ப்ரீ மெட்ரிக் உதவித்தொகை, மாநில அரசின் சிறப்பு போஸ்ட் மெட்ரிக் உதவித்தொகை போன்றவை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சிறப்பாக செயல்பட்டுச்சு. இந்த திட்டத்தினுடைய தொடர்ச்சியா இது இடம்பெறும். நீங்க தாவேக ஆட்சியில் தொடரும் பொழுது ஏற்கனவே பெற்ற பயனாளிகள் மற்றும் அந்த செலவினங்களை பொறுத்த டீடைல்ஸ் உங்களுடைய கொள்கை குறிப்பில் இல்ல. துறையினுடைய பெயரை மாற்றலாம், ஆனா வரலாற்றை மாற்ற முடியாது. திட்டத்தினுடைய பெயரை மாற்றலாம்,
ஆனால் அதை உருவாக்கிய அரசினுடைய பங்களிப்பை மாற்ற முடியாது என்பதை தான் நான் சொல்ல வந்தேன். திமுக அரசு அடித்தளம் அமைத்தது, நிதி ஒதுக்கியது, சட்டம் இயற்றியது, இதற்கான லட்சக்கணக்கான பயனாளிகள் உருவாக்கியது. அந்த அடித்தளத்தின் மீது இந்த அரசு தொடரும் பணிகள் இது தொடரும் சாதனையாக தான் கருத முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல என்னுடைய தொகுதியினுடைய கோரிக்கையா, ஆளுநர் உரையில் நீங்க குறிப்பிடும் பொழுது 717 சில்லறை மதுபான கடைகளை மூடப்பட்டதுன்னு குறிப்பிட்டீங்க. ஆனால் நிதிநிலை அறிக்கை குறிப்பிடும் பொழுது முதல் கட்டமா என்கிற வார்த்தை நீக்கப்பட்டு 717 சில்லறை மதுபான கடைகள் மட்டும் நீக்கப்பட்டது என்று குறிப்பிட்டதால சில்லறை மதுபான கடைகளை படிப்படியாக குறைக்கும் திட்டம் இந்த அரசுக்கு இல்லையா என்ற கேள்வி எழும்பியிருக்கிறது. 717 கடைகள்ல என்னுடைய மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் 18 கடைகள்ல ஒரு கடை கூட குறைக்கல. அந்த 18 கடைகள்ல பாதியா குறைக்கணும் என்பது என்னோட கோரிக்கை. தமிழ்நாட்டு மக்களுடைய தாய்மாமன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்று கூறியிருக்கிறீங்க. அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் 1 கிராம் தங்க மோதிரம் குறிப்பிட்டது. அரசு மருத்துவமனையில் பிறக்காத தொகுதி பிரச்சனை எழுதி கொடுத்துருங்க, நான் அவை குறிப்பில் நாளை சொல்லிடுறேன். நன்றி சொல்லி முடிங்க. அப்ப அரசு மருத்துவமனையில் பிறக்காத பிற மருத்துவ பணிகளில் பிறக்கிற 47% குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் கிடையாதா என்ற கேள்வி பெண்களிடத்திலும் கர்ப்பிணி பெண்களிடத்திலும் உருவாகி இருக்கிறது. 100 நாள் திட்ட பயனாளிகள் ஏற்கனவே 100 நாள் திட்டத்தை சமீப காலமாக இழந்து விட்டதாக நினைக்கிறார்கள். நிதிநிலை அறிக்கையில 125 நாள் வேலை வாய்ப்பை நிறைவு செய்துள்ள நலிவுற்ற மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாள் என்று குறிப்பிட்டிருக்கிறீங்க. இப்ப நிபந்தனை விதிக்கிறதால என்ன சந்தேகம் வந்திருக்கு? 150 நாள் வேலை திட்டம் எல்லாருக்கும் கிடையாதா? 125 நாள் வேலையை முடிச்சிருந்தா கூட நீங்க நலிவுற்ற மற்றும் ஏழை குடும்பம் வகைப்படுத்தினாதான் கிடைக்குமா? இளையராஜா அவர்கள் முடிங்க. நன்றி டாக்டர் இளையராஜா, முடிங்க. வேண்டாம், சரி சொல்றேன், அவர் பேசி முடிக்கட்டும். நன்றி நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. ஒரே நிமிஷம். மாண்புமிகு நன்றி சொல்லிட்டு தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்லி முடிக்கட்டும். வணக்கத்தை தெரிவித்துக் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்க சர்வரோக நிவாரணி. திராவிட சித்தாந்தம் என்பது சஞ்சீவி மந்திரம். திராவிட சித்தாந்தம் என்பது பீனிக்ஸ் பறவை. நன்றி, வணக்கம். சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள், சமூக நீதித்துறை அமைச்சர், நீங்க பேசுங்க. பதில் சொல்லுங்க. மரியாதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது சமூக நீதி துறையில் அறிவிக்கப்பட்ட இந்த அறிவிப்புகள் எல்லாமே திராவிட மாடல் அரசில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் என்று அவர் சொன்னார்கள். நான் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த அரசை நீங்கள் சோஃபா மாடல் அரசு என்று சொல்கிறீர்கள். திராவிட மாடல் அரசு இல்ல, கேட்ட கேள்வி என்ன? திராவிட மாடல் அரசினுடைய அந்த திட்டங்கள் தொடர்கிறது என்றால் எந்த மாடல் அரசு என்கிற நான் கேட்கிறேன். அதான் என்னுடைய கேள்வி. நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க, அப்ப அந்த திட்டங்களை நாங்க தொடர்றோம்னா இந்த அரசு என்ன மாதிரியான அரசு? நீங்க அதெல்லாம் பதிலுரையில நம்ம அதை பத்தி நீங்க பேசலாம். மாண்புமிகு பிற்பட்ட நலத்துறை அமைச்சர் கொடுக்காரு. மாண்புமிகு பிற்பட்ட நலத்துறை அமைச்சர், பிற்பட்ட நலத்துறை முடிங்க. உட்காருங்க, உட்காரு. இல்லை, அதுக்கு பதில் கேள்வி வேண்டாம். உட்காருங்க, முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர் அவர்கள் பேசியிருந்தார். 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ப்ரீ மெட்ரிக் மற்றும் மேற்படிப்பு உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக்கு உண்டான உதவித்தொகை இந்த ஆட்சியில் வழங்கப்படுமான்னு கேட்டிருந்தாங்க. அதற்குண்டான எந்த அறிவிப்புலன்னு சொல்லியிருந்தார். அதற்குண்டான பதில் துறை ரீதியாக நான் சொல்கிறேன். அண்ணா, அது தனியாக இருக்குண்ணா, இது வேற. ஆமாம், பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை போஸ்ட் மெட்ரிக் திட்டத்தின் கீழ் ஐடிஐ பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, தொழிற்கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிப்பு பயிலும் பிசி எம்பிசி சீர்மரபு வகுப்புகளை சேர மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் நிதி 60%, மாநில அரசின் நிதி 40%
என 2026-27 ஆண்டிற்கு கணக்கில் ஏற்கனவே மத்திய அரசால் ஒன்றிய அரசால் 121.29 கோடியும் மாநில அரசால் ரூபாய் 80.86 கோடியும் என மொத்தம் ரூபாய் 202.15 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 26-27 ஆண்டு தகுதியான மாணாக்கர் எண்ணிக்கை 4,93,169. 24/8/2026 வரையில் கல்வி உதவித்தொகை ஒப்பளிப்பு செய்யப்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை 42,913 என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை நடப்பு கல்வியாண்டில் 2026-27 42,913 மாணாக்கருக்கு ரூபாய் 25,41,00,000 கல்வி உதவித்தொகை ஒப்பளிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள மாணாக்கருக்கு கல்வி உதவித்தொகை அவர்தம் வங்கி கணக்குகள் விரைவில் வரவு வைத்திடும் நடவடிக்கை மேற்கொண்டு வரப்பட்டுள்ளது. அப்புறம் விளக்கமா நீங்க பேசலாம். அண்ணா சொன்னதுக்கு தாங்கய்யா. ஏற்கனவே அண்ணா சொல்லியிருந்தாரு. இல்ல மூத்த உறுப்பினர் சொல்லியிருந்தாரு, பதில் சொல்லணுங்க. ஒரே நிமிஷம் தாங்கய்யா, ஒரே நிமிஷம் மட்டும் சொல்லிக்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் மட்டும் தானே. துரைனா நீங்க எவ்வளவு பேசுனீங்க, நான் கேட்டல. துரைனா நீங்க பேசல, கேட்ட பொறுமையா கேட்டேன். நான் ஒன்னு மட்டும் கேட்டுக்கிறேன். குறிப்பிட்ட அமைச்சர் உட்காருங்க. உங்கள் பதிலுரை எப்போது என்று முடிவு எடுக்க போகிறோம். உட்காருங்க. உங்கள் பதிலுரை எப்போது என்று முடிவு எடுக்க போகிறோம். பதிலுரையில் விளக்கமாக விரிவாக நீங்க விரும்பியபடி பேசிக்கொள்ளலாம். மாண்பு உறுப்பினர் இளையராஜா அவர்கள் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் இளையராஜா பேசுங்க.